உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் நடந்த சத்சங்க நிகழ்ச்சியில் நெரிசலில் சிக்கி 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஆதரவு வைக்கும் பின்னணியை அலசுகிறது இந்த தொகுப்பு. மருத்துவமனை வாசல் முழுவதும் சடலங்கள். என் தாய் எங்கே, தந்தை எங்கே என குடும்பத்தாரின் கதறல்கள், கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சுவிட முடியாமல் திணறும் மக்கள் என ஸ்தம்பித்து இருந்தது ஹத்ராஸ் பகுதி. உத்தரப்பிரதேசத்தில் உள்ளூர் மக்களுக்கு பரிச்சயமான போலே பாபாவின் சத் சங்க நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றவர்களின் நிலைதான் இது. இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தது யார்? எப்படி இத்தனை உயிர் பலிகள் நடந்தது? மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கை என்ன என கொதித்து போன மக்கள் கேள்விகள் எழுப்ப அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 80,000 பேருக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் நிகழ்ச்சியிலோ 2,50,000க்கும் மேற்பட்டோர் வருகை தந்ததாகவும், இதுவே கூட்ட நெரிசல் ஏற்பட முதன்மை காரணம் என சொல்லப்படுகிறது. நிகழ்ச்சியை முடித்துவிட்டு போலே பாபா காரில் ஏறிச் செல்ல அவரின் காலடி மண்ணை எடுக்க போலே பாபா பின்னாடியே ஓடி உள்ளனர் அவரது பக்தர்கள். இங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலே உயிர் பலிகளுக்கு வழிவகுத்ததாக கூறப்படுகிறது. இங்கு கூட்ட நெரிசலில் பக்தர்கள் சிக்கிக்கொள்ள போலே பாபாவும் அவருடன் வந்தவர்களும் காரில் பறந்துள்ளனர். வெளியில் சேரும் சகதியுமாக பாதை இருந்ததால் வெளியேறுபவர்களின் நிலை இன்னும் மோசமாகியுள்ளது. இப்படி நெருக்கடியான சூழலில் சிக்கி உயிரிழந்தவர்களில் பலர் பெண்கள் என கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் FIRல் போலே பாபாவின் பெயர் இடம்பெறவில்லை என்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அத்துடன் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் பக்தர்களின் எண்ணிக்கையை வேண்டுமென்றே குறைத்து காட்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாபெரும் கூட்டம் கூடிய நிகழ்ச்சி நடந்த இடத்தில் உரிய முதலுதவி வசதியோ அல்லது மருத்துவ வசதியோ இல்லாததையும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதில் பலர் தங்களது குடும்பத்தினரை இழந்து தவித்து வருகின்றனர். அதிலும் ஹத்ராஸ் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர், எனது தாய், மனைவி, மகள் என குடும்பத்தையே இழந்து தவிப்பது வேதனையின் உச்சம். ஆனால் இவ்வளவு நடந்த பின்னும் பலருக்கும் போலே பாபா மீதான பக்தி குறையவில்லை. விபத்தில் இருந்து மீண்டவர்கள் கூட போலே பாபா முகம் பதிக்கப்பட்ட டாலர்கள் அணிந்திருந்ததை காண முடிந்தது. கடந்த 2013ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் தாடியா மாவட்டத்தில் உள்ள ரத்தன்கர் கோவில் அருகே நவராத்திரி விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 115 பேர் உயிரிழந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இக்கோரச் சம்பவத்தை மிஞ்சும் அளவிற்கு 10 வருடங்கள் கழித்து நேர்ந்துள்ள இத்துயரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் சம்பவம் குறித்து உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் எலைட் சாமியார் தோற்றத்தில் உலாவரும் போலே பாபாவால் நடந்திருக்கும் இந்த துயரம் உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் பதற வைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.